हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. பிறவி பிணி தீர்க்கும் மருந்தாக நம் பெரியவா நமக்கு சாக்ஷாத் கடவுளாக இருப்பது சத்தியம். அரும் மருந்தொரு தனி மருந்து, அம்பலத்தே ஆடும் மருந்து என்று புகழப்படும் பெரியவாளின் திருவிளையாட்டில் இந்த ஒரு நிகழ்வும். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு குடும்பமே ஒரு மகா பெரிவா மேல ஒரு அதீத பக்தி கொண்டவா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி ஒரு பக்தி அவளுக்கு. அதிலிருந்து இருந்த ஒரு அன்பர் அவளுடைய உறவினர் வீட்டிற்கு சென்னைக்கு போறார். நீலகண்டன்னு அந்த உறவினர் பேரு. அவருக்கு இவர் போய் அங்கே தங்கும்போது என்ன ஆகுது, அந்த நீலகண்டன்கிறதுக்கு உடம்பு முழுக்க ஒரு எரிச்சல், உடம்பு பத்திண்டு எரியுறது, அங்கங்கே அப்படியே ஃபுல்லாக புண்ணாயிடுறது உடம்பெல்லாம். அவர் போய் ஒரு டேப்பை திறந்துட்டு அந்த ஜலத்தில் போய் அப்பப்போ போய் தன்னை குளிப்பாட்டிண்டு வந்துட்டு இருப்பாராம். அவ்வளோ ஒரு எரிச்சல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த அன்பர் சொல்கிறார், நம்ம மகா பெரிவா போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவர் காலில் போய் விழுந்து இதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டுன்னு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு போகிறார். பெரிவா கிட்ட தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொன்னோன்னே பெரிவானோட அருட்கடாட்சம் அவ மேலே படுறது. அவர் ஒரு துளசி மாலையை எடுத்து கையில் கொடுக்குறார். அந்த துளசி மாலையை எடுத்தோடனே கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு அந்த எரிச்சல்லாம் கம்மியாயிடுறது. வீட்டுக்கு சேர்ந்தோன்னே அந்த உடம்புல இருக்கிற புண்ணெல்லாமும் மறைஞ்சு போய்டுறதுதான். இது எப்படி அவர் பார்க்குறாருன்னா, அப்பர் சுண்ணாம்பு கால்வாயில் இருக்கும்போது அந்த ஈஸ்வரன் அவரை குளுமையாக வச்சு மாசில் வீணையும் மாலையும் மதியமும் வீசும் தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் அவன் இணையடி நீழலே என்ற ஓம் நம சிவாய வாழ்க என்று அவரை பாட வச்சது அந்த ஈஸ்வரனின் மறுஸ்வரூபம் தான் நம்ம மகா பெரிவா அப்படிங்கிறது இந்த நிகழ்விலிருந்தே நமக்கு தெரிகிறது. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பார்வதி சங்கர் அவர்கள்.
நம் நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சிக்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். முதல்ல பெரியவாளை எப்ப நீங்க பார்த்தேன்? நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற வயசுன்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த திரும்பின உடனே ஒரு ஓலைக்கொட்டா இருந்தது, மேடை மாதிரி இருந்தது. இல்லை அப்போ கட்டைக்கு பக்கத்தில் நிற்கிறோம் நாங்கள். பெரியவா உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு உக்காந்துட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எங்கள் பாட்டியை கூப்பிட்டு கேட்டார், யார் என்ன விசாரித்தார். இவர் பேர் என்ன அவர் பேர் என்ன இந்த மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே ஆசீர்வாதம் பண்ணி இது முதல் இது. சரி. பிறகு 2009-10 நான் எல்ஐசி காஞ்சிபுரம் பிரான்ச்சுக்கு போனோன்னா ஒரு நாள் கூட என்னால் போக முடியல. அப்போ மகா பெரியவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லை, 94 கிடையாது. ஒருத்தர் ஃபோன் பண்ணார் மடத்துலேருந்து. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பூஜைக்கு வாப்பான்னார். போய் உட்காடுறேன். என்ன லைட்ஸு என்ன மெய் மறந்து 4 மணி வரைக்கும் பூஜை நடந்து 4 மணி வரைக்கும் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு முதல் அனுபவம் அதுதான். மகா பெரியவா 70 பெரியவாளையும் கனவுல காமிச்சார். எனக்கு அதிசயமாக இருந்து, ஏன் இவர் எனக்கு வர்றாரு? எங்கள் வாழ்க்கையில் கேட்டால் இல்லை எனக்கு தெரியலன்னாங்க. மறுநாள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், யாருன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். 3 நாளாக பெரியவா என்கிட்ட வர்றாரு. இது ஏன் வர்றாரு, எதுக்காக வர்றாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ 3 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட் இருக்குது, நீ பாருன்னு. அந்த சமயத்தில் 70 பெரியவா புக்கு ஒன்று இருந்தது என் கையில். அதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து பெரியவா யார் வீட்டில் வைக்க சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்கிறேன். எல்எஸ் வெங்கடேசன் அண்ணான்னு ஒருத்தர். ஆமாம். அங்கே ஒரு சுஜாதான்னு எங்கள் மன்னி போயிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பெரியவா வந்துரு. நான் இங்கே உள்ள என்ட்ராத்துக்கும் இங்கே பெரியவா எப்படி நானும் பின்னாடி இருக்கேன் உனக்குன்றதுக்கு ஒரு சாட்சியாக எனக்கு கிடைச்சது, ஒரு அனுபவம். அந்த 70 பெரியவாளை யார் வீட்டில் வைக்கணும், என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு சரி அதோட இதுவும் கொண்டு வந்திருக்கேன். சரி. அந்த ஃபோட்டோ யார் வீட்டில் வைக்கணுமோ அவங்க வீட்டில் வச்சு பார்த்தா ஒரு பெரியவா படம் பெருசாக இருந்தது. இந்த சைடு 35 ஃபோட்டோ, இந்த சைடு 35 ஃபோட்டோ. அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. இது அவர் வீட்டில் வச்சப்ப ஒவ்வொரு படமும் எனக்கு திருப்தியாக இருந்தது, அவ்வளோ ஆசையாக இருந்தது. இப்படியே இருக்கா இப்போ? இப்பவும் அந்த இடத்துல இருக்கு. ஒருத்தர் வீட்டில் இருக்கு. இப்போ பல்லாவரத்துக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் தபோவனம் கும்பகோணத்தில் இருக்கு இல்லையா, தபோவனம். அங்கே போக வேண்டிய இந்த யார் வீட்டில் வச்சோன்னா அவர் கூப்பிட்டு போனார் என்ன. சரி. இப்படி காத்தால 4 மணி இருக்கும் கொண்டு போய் விட்டார். எனக்கு அவ்வளோ சில்லுன்னு காற்று அனுபவிங்கடான்னாரு. கோமாதா பூஜை நடந்தது. 70 பெரியவா அங்கே சிவலிங்க ரூபத்தில் இருந்தாங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஏன் இந்த பெரியவாளுக்கு ருத்ராட்சர கிரீடம் போடக்கூடாது? 70 பெரியவாளுக்கும் இது பண்ணிட்டு நம்ம மகா பெரியவாவுக்கு இது பண்ணலாமே யோசனை. அப்போ இந்த கிரீடம் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ருத்ராட்சர கிரீடம் பெரியவாவுக்கு சைஸு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்கேருந்து ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி இருக்குன்னு. நூல் அளவு தரேன், நீட்டாக நூல் அளவு கொடுத்துறேன். அதை ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி செப்பு தொப்பி மாதிரி பண்ணி 2 பக்கம் வெல்டிங் பண்ணி அந்த ருத்ராட்சம் சுற்றி கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு இப்போ கையில் வாங்கும்போது எனக்கு என்ன அறியாமலே ஒரு பதட்டமாக இல்லை. எவ்வளோ பண்ணேன்? ஒரு கிரீடம். மீதி 70 பெரியவாளுக்கும் ருத்ராட்சர மாலை. சரி. இது பண்ண அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த டைம் கரெக்டாக மகாமகன் டைம். சரி சரி. இது எந்த ஊரில் இருக்கு? கும்பகோணம் பக்கத்தில் திருமடை விருதூர். ஓகே ஓகே. 70 பெரியவாளும் தபோவனத்தில் இருக்கா. சரி. இந்த கிரீடம் கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியமாக கிடைச்சது. இது அங்கே காமாட்சி பாட்டின்னு ஒரு மேடம் இருந்தாங்க. பெரியவா எப்படி எனக்கு லிங்க் கொடுக்குறார், இதெல்லாம் பெரிய இதுவாக இன்சிடெண்ட்டாக எனக்கு கிடைச்சது. இந்த பெரியவாளை வைக்கும்போது இதுக்கு நடுவில் கொண்டு போய் வைக்கிற நேரத்தில் தான் இந்த இது கிடைச்சது. இந்த லிங்க் பண்ணி விட்டால் மறுபடியும் எல்எஸ் வெங்கடேசன் அண்ணாவை போய் பார்க்க போகும்போது பெரியவா கிட்ட வைக்கும்போது
எனக்கு ஒன்று தோணுச்சு, ம் ஏன் இது பண்ணக்கூடாது, புஸ்தகம் போடக்கூடாது. ம் அப்போ வந்து காமாட்சி தாசன் மாமா ஒருத்தர் இருந்தார். ஆமா ஆமா அவரை அவரையும் பார்த்துருக்கேன் நீங்க. அவரையும் பார்த்துருக்கேன். ஆஹா. அது தனியாக அவர் சரி. அவர் அந்த புக்கெல்லாம் போட சொன்னார், போட்டோம். ம் பெரிய வகையில் இவ்வளோதான் எனக்கு அனுபவம் கிடைச்சது. காமாட்சி தாசன் மாமா சொல்லி ஆஹா. இந்த போற்றி அகவல் அகவல். ஆ எழுதும்போது ஆ பெரியவா வந்து அங்கே உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்கா. சரி. வெங்கடேசன் நம்ம பெரியவா வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கா. இங்கே எழுதிட்டுருக்கோம். ம் மழை கொட்டுது. அது வரைக்கும் வெயிலாக இருந்தது. ம் மத்தியானம் 1 மணி இருக்கும் இது வந்தது. ம் அவ்வளோ மழை. ம் இது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக, பெரியவா கிட்ட கிடைச்ச பாக்கியம் இது. அடுத்த இது வந்து ஜெயேந்திர பெரியவா. சரி. முதல்ல அவரை பார்க்க போகும்போது அவர் அங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். ம் யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு ஏன் நீ குடுமி வச்சுக்கல, சரி. ஆ எனக்கு புரியலைன்னு, தெலுங்கில் பேசுங்கன்னு தெலுங்கில் பேசினார். ம் பெரியவா அங்கேருந்து பார்த்துட்ருக்கார் ஜெயேந்திர பெரியவா. என்ன பண்ணுறதுன்னு புரியல. நான் பெரியவாளை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். ம் சிக்க வச்சுக்கோடான்னாரு. சரின்ட்டேன். கரெக்டாக ஜெயேந்திர பெரியவா அவரை கூப்பிட்டாரா என்ன கூப்பிட்டாரான்னு தெரியல, கரெக்டாக கூப்பிட்றாரு. சரி. என்ன இது இன்சிடெண்ட் இப்படி இருக்கே, இன்னும் யோசனை பண்ணேன். போகலாம் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுவோன்னு. எனக்கு அதிர்ச்சி, அவர் என்னை பார்த்தாரான்றது எனக்கு தெரியல. சிக வச்சுட்டு வந்திருக்கியா, அப்படியே டோட்டல் ம் ஐயா நான் சரண்டர் ஆகிடுறேன், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி முதல்ல அவருக்கு எழுது. ஜெயேந்திர பெரியவாக்கெல்லாம் இன்னொரு மாதம் போய் பாத பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். ம் ஜெயேந்திர பெரியவாளை பார்ப்பேன். பார்க்கும்போது இவ்வளோ கிட்டக்க இருக்கேன் நான். பெரியவா இந்த மாதிரி என்ன ருத்ராட்சர் மாலை பார்க்குறியா, ம் இவ்வளோ ஏலக்காய் மாலை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏலக்காய் மாலை நடுவில் ருத்ராட்சர மாலை இருந்தது. ம் ருத்ராட்ச மாலை எடுத்து கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நீங்க அடிக்கடி போய் பார்ப்பீங்க? மாதம் பாத பூஜை பண்ணிடுவோம். ம் பெரியவாளுக்கு மாதம் பாத பூஜை அங்கேயே பண்ணிட்டு போய். அங்கேயே போய் லீவ் போட்டு போவோம். நான் என்னுடைய நண்பர் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். சரி சரி. ம் கிண்டி கிட்ட வந்து காஞ்சிபுரம் கூட்டு போயிடுவார். காரில் போயிட்டு காரில் தான் வருவோம். ம் பாத பூஜைன்னா எப்படி நடக்கும் அது? பெரியவா பாதம் வச்சு அவருக்கு எப்பயும் போல் பூஜை பண்ணிவிட்டு 108 அஷ்டோத்திரம் சொல்லி ம் அந்த பாத பூஜை பண்ணுவார். அப்போ வந்து எனக்கு கருட பஞ்சமி நடத்துவார் ஒருத்தர், தெலுங்கு மாமா ஒருத்தர். ம் அவரை ஜெயேந்திர பெரியவா அறிமுகப்படுத்தினார். சரி. இந்த மாதிரி தெலுங்கு, ம் நீங்கள் ஒவ்வொரு கருட பஞ்சமியும் அவனை கூப்பிட்டு இது பண்ணு. ம் எங்கள் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி, உனக்கு ஏதோ ஒரு டிவைன் பவர் இருக்குது, ம் நீ எப்படி இந்த மாதிரி என்னுடைய ஃபோட்டோ காமிச்சின்னு நீங்கள் இதுவாகிடுவீங்க, ம் இவ்வளோ பெரிய மீசை இருக்கும். ஆஹா. நான் பண்ணாத அதாவது ரவுடிசம் கிடையாது, பேண்ட்டு ஷர்ட்டோடைய. அப்போ தான் மாறினேன். ஆ 2010க்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக ஆ சேஞ்ச் ஆச்சு எனக்கு. ஆ ஜெயேந்திர பெரியவாக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம், ஜெயேந்திர பெரியவாக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் கிடைச்ச உடனே என்னடா இது, ம் மாதம் வரேன் பெரியவான்னு ம் பாத பூஜை பண்ணுன்னு அனுமதி வேணும்னு. ரொம்ப நல்லதுன்னாரு. சரி சரி. ஆசீர்வாதம் பண்ணி அந்த ருத்ராட்ச மாலை கையில் கொடுத்து இன்னொருத்தர் கையில் கொடுத்து ம் அவர் எனக்கு போட்டு விட்டார். சரி சரி. எனக்கு பெரிய அதை இன்னும் வச்சிருக்கீங்க, ஜெபம் பண்றீங்க? இப்போ வந்து இப்போ இதில் வந்து என்ன ஆச்சுன்னா நடுவில் சின்ன இதுவாகிடுது. ம் எனக்கு பிறந்தது 2 பொண்ணு. சரி. 2 பொண்ணுங்களுடைய கடமையை முடிச்சிட்டேன். ம் அப்பா அம்மாவுடைய கடமையும் அனுப்பி வச்சாச்சு. சரி. இதில் என்னுடைய மனைவி ஆ 2022 இறந்தா, ஓ அவங்களையும் அனுப்பிச்சி வச்சாச்சு. சரி. அதுக்கப்புறம் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கும் இன்னும் ம் டிப்ரெஷன்னால் இன்னும் பண்ண முடியல என்னால். ம் ஒரு பெரியவா பூஜை பண்ணுறவர், ம் ஜோதிடத்தில் ரொம்ப வல்லுனர், ஒரு சரி. பெரியவா கையில் அடிக்கடி போகிறவர். அவர் கையில் கேட்டேன்டே இந்த மாதிரி இருக்குது, தாராளமாக கொடுன்னாரு. நான் இப்போ ஜெயேந்திர பெரியவா இருந்தா இந்த மாதிரி இருக்குன்னு, ம் மனசு இருந்து கொடுத்துரு, எப்போ நினச்சோ கொடுத்துரு, சரி. ஆனால் நீ டெய்லி ஆ எப்பயும் போல் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரி அப்போ தான் அதுக்கு அந்த பவர் போகும்னு. சரி. எனக்கு அது மறக்கவே முடியாது.
ஏன் அந்த ருத்ராட்சம் வச்சுட்டு பண்ண சும்மா இருக்கக்கூடாது? அந்த வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற நியமனம் பண்ணணும், அதுக்கேற்ற இது. ஏன்னா நான் வந்து என்ன மீறிட்டு என்னையே மறந்துடுறேன். ம் பெரியவான்னு சொல்லிப்பேன். ம் கோழி கூவுதோ இல்லையோ இது தெரியாது எனக்கு. ம் எங்கள் வீட்டு பக்கத்தில் குயில் ஒன்று இருக்கும், அது காத்தால 3:30 மணிக்கு டான்னு ம் அது அடிக்கிறதுக்கும் என் அலாரத்தில் பெரியவாச்சரணன்னு ஒரு இது வேர்டிங் வச்சுருக்கேன், மியூசிக் கரெக்டாக அடிக்கும். ம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த அலாரம் இருக்குது. ம் கரெக்டாக காத்தால 3:30 மணிக்கு எழுந்துக்கும் போது பெரியவாச்சரணன் சாய் சரணன் சொல்லிட்டு ம். இன்னைக்கு லோகக்ஷேமம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இல்ல எல்லாம் இப்ப இந்த ருத்ராட்ச மாலை நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கேன். வச்சிருக்காங்க, கொடுக்கறது இல்ல இல்லையா? கொடுக்கறது இல்லை. பட் வந்து நீங்க ஏன் கொடுக்கணும்னு நினைச்சீங்க? எனக்கு வந்து அதாவது நான் நியமனம் தப்பி போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுது. ஆ ஒரு நாள் பூஜை பண்ணுவேன், ஒரு நாள் பண்ண மாட்டேன், என்னை விட மறந்துடுவேன். ஒரு சரி. டைமிங் கிடையாது. ம் எர்லி மார்னிங்கில் பண்ணணும். இப்போ அந்த டைமிங் எல்லாம் என்னை விட்டு போயிடுது. பிகாஸ் எல்லாமே போயாச்சு. ம். அவங்க மாமியார் வீட்டுக்கு போயாச்சு, நானும் இங்கே தனியா இருக்கும்போது என்ன நன்னா பண்ணலாம். இன்னும் நல்லா பண்ணலாம். ஆ ஆனால் இந்த டிப்ரெஷன் வந்ததுனால நானே எல்லாமே ரொட்டீன் A to Z எல்லாமே பண்ணி இதை நினப்பு வந்துடுறது, அழுக வருது. ம் அழுக வரும்போது அதில் மனசு போக மாட்டேங்குது எனக்கு. ம் ம் அப்போ தான் அப்போ பாலபரிவா கிட்டக்க ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சது எனக்கு. சரி. பெரியவா இந்த மாதிரி இருக்குது, ஜெயேந்திர பெரியவா கையில் கேட்டேன். ம் அவர் சொன்னால் ஓகேன்ட்டு. சரி சரி. இன்னும் அவரை வர சொன்னேன், ம் என்ன நண்பரை. ம் இந்த மாதிரி இருக்குன்னு, காஞ்சிபுரம் போய் வாங்கிக்கலாமான்னாரு. எடுத்துகிட்டு வந்தேன், ஜெயேந்திர பெரியவா கையில் சொன்னேன். அவர் எதிர்க்கே நீயே கொடுப்பான்னாரு. சரி. இன்றைக்கி அவர் ம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அவர் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். பாலபெரிவா இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சிது. பாலபெரிவாவில் அதான் இப்போ இருக்கிற பெரியவா ம் இந்த ருத்ராட்சரம் கேட்டேன். சரி. அவர் உள்ளே இருந்து வெளியில் வரார். இந்த பிள்ளையார் ஒன்று இருக்கும் மடத்துக்குள்ள, ம் அந்த கிட்டக்க போய் நிற்கிறேன். அவர் வாசலில் வர்றாரு, ம் இந்த மாதிரி ருத்ராட்சரம் வேணும். இன்னி வரைக்கும் அதை போட்டுட்ருக்கேன். ம் கொடுத்தாரா உடனே? உடனே கொடுத்தாரு, ஒன்றுமே பேசலை. சரி. அங்கே இருக்கிற தொண்டர்களை சொல்லி உடனே ம் இந்த வச்சுக்கொண்டார். அடுத்தடுத்து மாதம் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் கக்கார கணபதி சோஸ்திரத்தை பற்றி ஏதோ அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த புக்கு நான் போடலாமா பெரியவான்னு, பாலபெரியவான்னு கேட்டேன். ம் தாராளமாக போடலாமே என்ன. ம் இது வெஸ்மாம்பரத்தில் ஒரு மாமி வீட்டில் இருக்குது புக்கு, ம் வாங்கி போடுன்னாங்க. சரி, அங்கே போனேன், மேடம்களை கேட்டேன். உங்கள் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல. சரி. உங்கள் கையில் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி இந்த புக்கு கிடைக்கிறது கஷ்டம், ம் எனக்கு கிடைக்கிறது கஷ்டம்னாலே டிவைன் புக் மாத்திரம் ம் எங்கே இருந்தாவது தேடி ம் எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்கன்னு. ம் 15 நாள் டைம் எடுத்துக்கோப்பான்னாங்க. ம் எங்கெல்லாம் த்ரூ அவுட் சென்னை எல்லா புக் கடையிலும் போய் இறங்கி பார்த்தப்ப மயிலாப்பூர் திருவள்ளூர் சிலை இருக்குது, ம் அந்த இதற்கு சந்தில் ஒரு புக் கம்பெனி இருந்தது. போய் கேட்டதும் இது எப்படி இந்த கடையை கண்டுபிடிச்சேன், இந்த மாதிரி கிடைக்காதுன்னு சொன்னாலே எனக்கு ம் ஒரு வெறி வந்துடும், அதை கண்டுபிடிக்கணும். ம் 3 வால்யூம் கொடுத்தாங்க. சரி. அதில் கக்கார கணபதி சோஸ்திரம் இருந்தது. ம் நேராக எடுத்துட்டு வந்து பாலபிரியா, அது எங்க இருக்கு கக்கார கணபதி? அந்த சோஸ்திரம் புக்கு வந்து இல்ல அந்த கணபதி எங்க இருக்காருங்கிற அந்த சப்ஜெக்டில் அவருடைய விநாயகர் அகவலில் அகவல்ல அந்த வந்த ஒரு சோஸ்திரம் கொண்டு அது போய் படிக்கிறதுனால என்ன இது? என்ன பலன்னா, எனக்கு இருந்த விக்னங்கள் எல்லாம் ம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. சரி. அது ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, மனசளவுலேயும் சரி கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சது. ம் இது குறைய ஆரம்பிச்சோடனே இது புக்காக போடலாமா பெரியவாள், அதுக்கு தான் நான் உனக்கு முன்னையே அனுமதி கொடுத்தேன்னாரு. ம் என்னென்ன பாஷையில் போடுறேன்னாரு. சரி. நீங்கள் சொல்லுங்கன்னு. தமிழ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட் போடுறியான்னாரு. ம் அப்போ ஒரு தொண்டர், அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, விஜய்னு ஞாபகம் எனக்கு, சரி. பட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இவரை எதுவாக இருந்தாலும் இவரை கேட்டுக்கொண்டார். சரி.
தமிழில், தெலுங்கு, சான்ஸ்கிரிட் ஒவ்வொன்றுத்துலேயும் 10,000 காப்பி. ஓ. அப்போ வந்து கொஞ்சம் வேலையில் இருந்ததுனால கொஞ்சம் நல்ல இது கிடைச்சிது. இந்த புக்கு போட்டவர் வந்து மகாபெரிவாளுக்கு ஒரணா புக்கு, அரையணா புக்கெல்லாம் போட்டவர். அவரை எதாச்சும் எங்கள் எல்ஐசி ஆஃபீஸுக்கு வர மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு நான் உனக்கு பண்ணித்தரேன். சரி. ஆனால் இப்போ ஒரு காப்பி கூட என் கையில் இல்லை. நானும் அருணா மேடம்னு ஒருத்தர் லைப்ரரி மாதிரி வச்சுருக்காங்க. கேட்டேன், கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்து தரேன்ப்பா, லைப்ரரிக்கு போகும்போது எடுத்து தரேன். போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினேன். சரி. சின்ன புக்கு தான், இவ்வளோதான் புக்கு அது. சரி. அவ்வளோ அருமையாக இருந்தது. ககார கணபதி ஸ்தோத்திரம், அஷ்டோத்திரம் ஃபுல்லாகவே இருந்தது. அதுக்கான மீனிங்கும் அதில் இருந்தது. ஆனால் நான் பெரிய புக்கை வச்சு படித்ததுனால எனக்கு சின்ன புக்கு வந்து அந்த அளவுக்கு வேல்யூ தெரியல. இப்போ தான் தெரியுது இங்கே வர நேரத்துக்கு. இது பாலாபரியோட இது அனுபவங்கள் கிடைச்சது எனக்கு. கக்காரப்படி ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் வந்து பாலாபரிவா கிட்ட கேட்டேன், அப்பா இந்த மாதிரி பாத பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம் முன்னாடி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரியா ஃபியராக இருக்குது, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா நடக்கும், இந்த கருட பஞ்சு மாமா வந்து போய் பாருன்னாரு. சரி. தீர்த்தம் கொடுத்தாரு. சரி. அடுத்த ஒரு 1 ஹவரில் எனக்கு எல்லாமே எப்படி என்னுடைய பயங்கள் எல்லாம் தெளிஞ்சதுன்னு தெரியல. அப்படியா? அந்த மாதிரி அதிசயங்கள் எனக்கு நடந்தது. சரி சரி. இதுக்கு நடுவில் காமாட்சி தாசன் மாமா, அவர் எல்எஸ் வெங்கடேசன் அண்ணா வீட்டில் பூஜை நடக்குது. நீ காமாட்சி தாசன் மாமாவை கூப்பிட்டு வரணும், மகா பெரியவா கையில் இருந்தவங்க. நான் போய் கூப்பிட்டு வரேன். உனக்கு ஃபோன் நம்பர் பெரியவா இதெல்லாம் தெரியுமா? நான் எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன்ட்டு. சரி. எந்த தைரியத்தில் சொன்னேன்னு தெரியாது. அவர் காமாட்சி தாசன் மாமா வாழ்ந்த ஒரு கடைசி 5 வருடத்தில் அவர் என்னை கேட்காம வீட்டு வாசலில் தாண்ட மாட்டார். அப்படியா? அந்த அளவுக்கு நம்பிக்கையாக பாத்திரம். முதல்ல போகிறேன், காத்தால் 4:30 மணி. கீழே இருந்து ஃபோன் அடிக்கிறேன். அவங்க பொண்ணுக்கு தான் ஃபோன் நம்பர் கிடைச்சிது. ஃபோன் நம்பர் அவர் எடுக்கிறாரு. பார்வதி சங்கரா மேலே வாப்பா, நான் ரெடியாக இருக்கேன்னாரு. அவர் பார்த்தா ஓரளவுக்கு என்ன 60-70 வயசு தான், 60 வயசுக்குள்ளே இருப்பார். பெரியவாண்டாங்களே, ஆடி போயிட்டு மகா பெரிய ரூபம் மறு ரூபம் அங்கே தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு இருந்தது எனக்கு. கூப்பிட்டு போயிட்டு அப்போ தான் இந்த காமாட்சி போற்றி அகவல் போட்டது. அது சொல்ல சொல்ல எழுதி போட்டது. அவர் எனக்கு தீட்சை கொடுத்தார். இந்த தீட்சை கொடுத்தார். பாலாவோட தீட்சை வேணும்னு. ஓம் பாலா நமோ நமகா, ஸ்ரீ பாலா நமோ நமகா, ஜெய் ஜெய் பாலா நமோ நமகா, சத்குரு பாலா. இந்த 4 வரி நீ எப்பெல்லாம் மனசுல நினைக்கிறியோ சொல்லு. அதோட ஒரே ஒரு காப்பி தான் இப்போ எங்கெல்லாம் இருக்குது. இது ஒரு 1,00,000 காப்பி கிட்டத்தட்ட போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது. பட் இது தீட்சை எடுத்துன்னு தான் சொல்லணும் இல்லையா? தீட்சை எடுத்துட்டு தான் சொல்லணும்ட்டார். பட் நீங்க இந்த காப்பி கொடுத்தா எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தீட்சை எடுத்தவங்களா பார்த்து மடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டேன். மடத்துல கொடுத்தோன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 10 காப்பி மாத்திரம் வச்சுட்டு தீட்சை எடுத்தவங்களா பார்த்து இப்போ இங்கே ஸ்ரீதர் அண்ணன் இருக்கார், அவருக்கு கொடுத்தேன். கடைசி காப்பி அது உங்களுக்கு கொடுக்கலன்னு எனக்கு ஒரு யோசனை. பாலபரிவா கிட்ட இன்னொரு பெரிய அனுபவம் கிடைச்சிது. பாலபரிவா தபோவனம் 70 பெரியவாளை பார்க்கறதுக்கு இது அபிஷேகம் நடக்கும்போது போனார். அங்கே 70 பெரியவாளையும் பார்த்துருக்காரு. இந்த 70 பெரியவாளையும் எங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் வீட்டில் வச்சேன்னு சொன்னேன். அவர் காமாட்சி தாசன் மாமா காமாட்சி பாட்டிகளில் போய் சொல்லி அவங்க என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி பாடினாங்க. மங்களம் மாமின்னு ஒரு மேடம் இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில், அவங்க தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுவாங்க, நீங்கள் கேளுங்கன்னு. இவங்க போய் கேட்டிருக்காங்க, நேராக போய் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியாது. அந்த மாமிக்கு ஃபோன் பண்ணுறேன், எல்லாரும் வந்திருக்காங்கடா, கண்ணு திறக்கணும் நாளைக்கு, நீ உடனே கிளம்பி வானுங்க. நான் அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் இல்லைம்மா, நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன இதுதான்,
அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தா நீங்கள் இது பண்ணிடு. இல்லைடா உங்கள் மூலியமாக வந்தது எனக்கு, இந்த மாதிரி கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் எனக்கு, நீ வரணும். நான் வரமாட்டேன், காமாட்சி பாட்டி சொல்லாமல் வரமாட்டேன், நான் கேட்குறேன், வேண்டாம் கேட்கக்கூடாதுன்ட்டு. அப்போ பெரியவா அங்கே பாலபெரியவா அங்கே போய் பண்ண ஒரு இதெல்லாம் எனக்கு ஆதாரமாக இருந்தால் நாளைக்கு என்னுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. தாத்தா நான் எழுதி வச்சுருக்கேன் எல்லாத்தையும், இந்த ஒரு ஆதாரமாக வச்சுருக்கேன். இப்போ திரு பார்வதி சங்கர் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும். நன்றி, வணக்கம்.